வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு டெஸ்ட்டு. இன்னையிலேருந்து டெஸ்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது 12/6/2024. ஸோ இன்றைக்கி வந்து 6th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ், சோசியல் ப்ளஸ் வந்து சயின்ஸ், மேக்ஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 100 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட்டு, இதில் 100 கேள்வி, அதுக்கப்புறம் 7th. ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நடக்கும். இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 30 டெஸ்ட் நம்ம டெய்லி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் தேர்வுக்கு வந்து உங்களுக்கு டைம் அப்படின்றது ரொம்ப இல்லை. கூடிய சீக்கிரமே தேர்வு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இந்த 30 டெஸ்ட்டையும் நம்ம டெய்லி டெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 டெஸ்ட்டில் 3000 கேள்விகள் இடம்பெறும். இந்த 3000 கேள்விகளிலிருந்து உங்களுக்கு ஒரு 100 கேள்விகள் அப்படின்றது, 200 கேள்விகள் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே படிக்க முடியாதவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் வரக்கூடிய கேள்விகளை மட்டுமாவது படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளால் நல்ல மார்க்கு, நல்ல மதிப்பெண்களே எடுக்க முடியும். வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல நிறைய பேருக்கு என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படின்ற தகவலே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 170 மதிப்பெண்கள் அப்படின்றது, மொத்தம் 200 மதிப்பெண்கள், 170 கொஷின்ஸ் அப்படின்றது அதில் வரும். நமக்கு வந்து 30 மார்க் வந்து இன்டர்வியூவில் வரும். ஸோ இதுதான் அதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதினீங்கன்னா, ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் எழுதினீங்க அப்படின்னா 100 கேள்விகள் கொஷினாக எழுதுவீங்க, தேர்வில் எழுதுவீங்க. 100 கேள்விகள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் ஓரல் டெஸ்ட்டும் இருக்கும். அடுத்து வந்து எழுத்து தேர்வு பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு 2 பகுதிகளை கொண்டது. அதில் வந்து பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வு, பொதுத்தமிழ், அதில் வந்து 50 மதிப்பெண்கள் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆல பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, இதில் வந்து 120 கேள்விகள் இருக்கும். அதாவது ஓஏ, மசால்ச்சி, பெய்லிஃப், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அப்படின்னா இதுலேயும் 50 கேள்விகள் தான் இருக்கும். தமிழ் 50, இதில் 50. பட் பெய்லிஃப், எக்ஸாமினர், ரீடர் அப்படின்னா 120 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். பாடத்திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரை. அடுத்து வந்து பொது அறிவுக்கு நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம். அப்புறம் ஒரு சிலர் கேட்குறீங்க, இந்த வரலாறுனா அறிவியல் படிக்க தேவையில்லையா அப்படின்னு, சயின்ஸ் தேவையில்லையான்றீங்க. பொது அறிவியல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்துடும், எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன இதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம அதை படித்து தான் ஆகணும். அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் படிக்க வேணாமா, ஹிஸ்ட்ரி படிக்க வேணாமான்றீங்க. அவங்க சிலபஸில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. வரலாறு அப்படின்றது இந்திய தேசிய இயக்கம்னு கொடுத்துட்டாங்க, இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஏன் சோசியல் படிக்க வேணாமா அப்படின்றத கேட்குறீங்க. ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் வேணால் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் 8th வரையும் இருக்கிறத படிக்கணும். ஏன்னா பேசிக் ஜாகிரஃபி அது வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப பேசிக்கான விஷயங்களை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 8th வரையும் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக படிக்கலாம். 9th 10th போனதுக்கப்புறம் என்ன ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா 1-2 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம 8th வரையும் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் படிச்சுங்க. மீதி எல்லாமே டிஎன்பிசியில் மற்ற எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, காலம், வேலை, தர்க்க காரணை, புதிர், பகடை இதெல்லாமே வந்துட்டு நம்ம டிஎன்பிசியில், மற்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி, மற்ற எந்த தேர்வுகள் எழுதினாலும் இதே இது தான் வரும். மேக்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, டவுட்ஸ் இல்லை. ஸோ இதுதான் படிக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய நண்பர்கள் நிறைய சந்தேகங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் இது வந்து ஓஏ எக்ஸாம் அப்படின்னா இந்த பார்ட் பியில் எதுவுமே இருக்காது, இந்த சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பேசிக்கான மேக்ஸும், அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருள்களை எப்படி உபயோகித்தல், நீர் பராமரிப்பு, நீர் மேலாண்மை, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல். ஸோ இதுதான் வந்து அவங்க சிலபஸாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மட்டும்தான் படிக்கணும். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், நான் ஐஎன்எம் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா வேஸ்ட்டு. 8th வரையும் தமிழ் படிங்க, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை படிங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெய்டு டெஸ்ட்டு 500 பே பண்ணணும். இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடும். ஸோ குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எழுதிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மேக்ஸிமம் வந்து 6 to 10 வரையும் கவர் பண்ணுறோம். அப்படின்றதுனால எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஏ எழுதுகிற நபர்களும் டெஸ்ட் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதலாம். 8th வரையும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிடும். ஸோ 8th வரையும் நீங்கள் அதை தான் படிக்க போகிறீங்க. பட் சயின்ஸு, சோசியல் படிக்காமல் தமிழுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சை.
அதுக்கப்புறம் ஆனால் எக்ஸாமினர் ரீடர் பேலுக்கு எழுதுகிறவங்க தாராளமாக ஃபுல் இதவே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஆனால் நம்ம 8th வரையும் ஜியாகிரஃபியில் இருக்கிற 1-2 முக்கியமான கேள்விகள் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ அதையும் நம்ம ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேவை இருக்கிற நபர்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து ஆட் ஆகிங்க. 500 பே பண்ணும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, சொல்கிறோம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.